ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சோஷியல் சயின்ஸு. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஃபஸ்ட் லெசன் வரலாறு என்றால் என்ன பேசிக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அது லாங் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் இது பாருங்கள், செகண்ட் லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. 460 கோடி வருஷத்துக்கு முன்னாடி புவி வந்து அதாவது எர்த்து வந்து நமக்கு தோற்றம் அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மனிதன் வந்து நடந்திருக்கான். 3 லட்சத்துக்கு முன்னாடி புவி எங்கும் வந்து பரவி இருக்கு. 8000 வருஷத்துக்கு முன்னாடி வேளாண்மை வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாகரிகம் வந்து தோற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி வந்து க்ரோத் ஆகிருக்கு. இது வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், மனித பரிணாம வளர்ச்சியோட நிலைகள் இப்படி தான் வந்து நம்ம மனிதன் வந்து தோன்றியது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆஸ்ட்ரோலோபிதிகஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து 4 to 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்காங்க. தொடக்க கால மனிதன் சொல்லுவாங்க. இவங்க வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. இவங்களோட இது என்னன்னா, மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டவன் தான் இந்த மாதிரி மனிதன். நடக்க வந்து கற்றுக்கிட்டான். 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்து மனுஷன் இருந்திருக்கான். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஹோமோ ஹேபிலிஸ். இது வந்து 1.4 மில்லியன் 2.3லேருந்து 1.4 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தொடக்க கால மனிதனாக வந்து இருந்திருக்கான். இவங்க வந்து எப்படி இருந்திருப்பாங்கன்னா, இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களை வந்து வச்சுருப்பாங்க. முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த தாடை நீச்சி வந்து சற்று குறைந்து காணப்பட்டான். கருவிகளை வந்து உருவாக்கியிருப்பான். எப்போ 2.3லிருந்து 1.4 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஹோமோ எரெக்டஸ் வந்து சுமார் 1.8 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்திருக்கான். இவங்க வந்து ஜாவா மனிதன், முழுமையான மனிதர்கள் வந்து இவங்க இல்லையாமா. தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடையவர்களாக தான் இவங்க இருப்பாங்க. அதாவது வந்து ஜாவா மனிதன் சொல்கிறாங்க. நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை வந்து அறிந்திருப்பான். இந்த ஹோமோ எரெக்டஸ்ங்கிறவங்க இது 3 வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் வந்து மீதி 3 பார்க்கலாம்.